நம்முடைய கடைக்கு கஸ்டமர் ஒருத்தர் ஹெச்பி லேப்டாப் கொண்டு வந்தார், ப்ரைவேட் லேப்டாப்பு. அந்த லேப்டாப்பில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, லேப்டாப்பை ஆன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது லேப்டாப் ஃப்ரீஸ் ஆகி ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் மவுஸ் பேடு கீபோர்டு ரெண்டுமே ஒர்க் ஆகாது. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லேப்டாப்பை ஃபோர்ஸ் டவுன் பண்ணி திரும்ப ஆன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் பண்ணும்போது லேப்டாப் என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரத்தில் திரும்பவும் ஃப்ரீஸ் ஆகி ஸ்டாப் ஆயிரும். நானும் அவரோட லேப்டாப்பை வாங்கி ஒர்க் பண்ணி பார்த்தேன். எனக்கும் சேம் ஃப்ரீஸ் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்துச்சு. கஸ்டமர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை லேப்டாப்பில் வைரஸ் ஏதாவது அட்டாக் ஆகிருந்தாலோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும் சார். இந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஓஎஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ஆன்டிவைரஸ் வந்து போட்டு தரேன், நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் எதுவும் வராதுங்க சார் அப்படின்னு. சரி தாராளமாக ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் பென்ட்ரைவில் ஓஎஸை பூட் பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவ் இவரோட லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பூட் மெனு கீயை ப்ரெஸ் பண்ணி உள்ளே வரும்போது எனக்கு இந்த மாதிரியான பிட் லாக்கர் ரெக்கவரி அப்படிங்கக்கூடிய ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆச்சு. இந்த பிட் லாக்கர் ரெக்கவரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இவரோட ஹார்ட் டிஸ்கை செக்யூர் பண்ணுறதுக்காக பிட் லாக்கர் அப்படிங்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிட் லாக்கருக்கான ரெக்கவரிக்கையை நம்ம எங்கேருந்து எடுக்க முடியும் அப்படின்னா, இவருடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க முடியும். ஏன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட் லாக்கர் ரெக்கவர் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஹார்ட் டிஸ்கை செக்யூர் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. நான் இவர்கிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்டால் இருக்குதுன்னாரு. அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எனக்கு கொடுத்தாரு. அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு என்னுடைய லேப்டாப்பில் போட்டு லாகின் பண்ணி உள்ளே வந்தேன். அதில் டிவைசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிச்சிது. அதுக்குள்ளே போகும்போது இவருடைய லேப்டாப்போட மாடல் நேம் வந்து அதில் காமிச்சிது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ரெக்கவர் கீ, பிட் லாக்கர் ரெக்கவர் கீ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே வரும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு பிட் லாக்கர் கீயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. சரி நான் என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன ஐடியா அப்படின்னா, இந்த ஓஎஸை சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த பிட் லாக்கர் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வருது. நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே டேரெக்டாக இவரோட லேப்டாப் ஆன் பண்ணி டேரெக்டாக உள்ளே போயிட்டு சி ட்ரைவை ஃபார்மேட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா சி ட்ரைவ் ஏதான ஓஎஸை வந்து மெயின்டைன் பண்ணுது, அந்த சி ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணி விட்டுலான்னு நினச்சி நான் வந்து டிஸ்க்கு மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு சி ட்ரைவை ஃபார்மேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே போகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல. சரின்னு சொல்லிவிட்டு ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு சி ட்ரைவை ஃபார்மேட் கொடுக்கலான்னு ஃபார்மேட் கொடுத்தாலும் அதுவும் அலோவ் பண்ணல. நான் யோசித்தேன் அப்புறம் எப்படி தான் வந்து இந்த லேப்டாப்புக்கு ஓஎஸ் போடுறது, பிட் லாக்கருக்கையும் காமிக்கல, உள்ளே போயிட்டு ஹார்ட் டிஸ்கோட சி ட்ரைவை ஃபார்மேட் பண்ணலான்னாலும் அலோவ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஐடியா இருந்துச்சு. பயோ செட்டிங்ஸில் போயிட்டு செக்யூரிட்டியில் டிபிஎம் டிவைசஸில் இதுக்கான பிட் லாக்கர் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்பவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த விஷயம் ஒர்க் ஆகலை. அதை வந்து டிசேபிள் பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஸ்க்ரீனே தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வழக்கம் போல் லேப்டாப்பை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ரன் கமாண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சிஎம்டின்னு கொடுத்தேன். சிஎம்டி கொடுத்ததுக்கப்புறமா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆச்சு. அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் டிஸ்க் பார்ட்டோட அந்த கோடிங்கெல்லாம் கொடுத்து ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லேப்டாப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு பூட் மெனு கீயை ப்ரெஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ளூ கலர் ஸ்க்ரீன் வராமல் டேரெக்டாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எங்கிட்ட கேட்டுச்சு. அதை ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணி ஓஎஸை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு ஆன்டிவைரஸு பேசிக் சாஃப்ட்வேர்லாம் போட்டுட்டு சார்கிட்ட கொடுத்து விட்டுட்டேன். சார் ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஈவினிங் கால் பண்ணி, சார் ஒர்க் பண்ணுறேங்க சார், நல்லா இருக்குதுங்க சார், லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீஸ் ஆகலை, ஸ்டேபிளாக ஒர்க் ஆகிட்டே தான் இருக்குது, ப்ராப்ளம் எதுவும் இல்லைங்க சார், தேங்க்யூ சார்னு சொன்னார். நான் உங்களுக்கு எதுக்காக இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, பிட் லாக்கர் அப்படிங்கக்கூடிய ரெக்கவர் கீ கேட்டுச்சு அப்படின்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கான கீ வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் இருக்கும். பட் ஆனால் இவரோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் இவரோட பிட் லாக்கர் கீ இல்லை. அப்படி பிட் லாக்கர் கீ கிடைக்கல, எனக்கு தெரியாது அப்படின்னா
அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். சி டிரைவை ஃபார்மேட் பண்ண முடியாது. பிட்லாக்கர் கீ வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா சி டிரைவை ஃபார்மேட் பண்ண முடியாது. அதற்கு வேறு அனதர் சொல்யூஷன் என்னென்னா, லேப்டாப்பை ஆன் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோவை ஓப்பன் பண்ணி டிஸ்க் பார்ட்டுக்கான ஹார்ட் டிஸ்கை ஃபார்மேட் பண்ணுறதுக்கான அந்த கோடிங்கை கொடுத்து ஹார்ட் டிஸ்கை வந்து ஃபார்மேட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஓஎஸ்ஐ இன்ஸ்டால் ஆயிரும். அதைத்தான் நான் ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணேன். இதே மாதிரி உங்கள் லேப்டாப்பில் பிட்லாக்கர் ரெக்கவர் கேட்குது, எனக்கு கீ தெரியாது, மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லை இருந்தது, அதோட யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் எனக்கு தெரியாது, அது இல்லாமல் பிட்லாக்கர் ரெக்கவர் கீ இல்லாமல் எனக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எப்போ வேணால் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய லேப்டாப்பையோ இல்லை டெஸ்க்டாப்பையோ எனக்கு கொரியர் பண்ணிங்கன்னா குறைஞ்ச சர்வீஸ் சார்ஜில் நான் உங்களுக்கு இதை பண்ணி கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.